நான் இந்த சென்னை என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கலாம். நான் இந்த சென்னை சிட்டியில் முதல்ல சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணேன். அப்புறம் ப்ரொமோஷன் ஆகி இங்கே தான் இருந்தேன், சென்னையிலே தான் இருந்தேன். இந்த மாதிரி ஸ்கூலில் நான் அதிகமாக ஸ்கூல்லலாம் எங்களுக்கு போலீஸ் ப்ரோக்ராம் தெரியும், கலந்துக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். எப்பாவது போகிறது அது மாதிரி இதோட 2-3 போறதில்லை. இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் கூப்பிட்டதுனால நாங்கள் வந்தேன். நான் கடந்த லாஸ்ட் இயர் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் இது மாதிரி ஸ்கூல்ல 1ஆம் வகுப்பு, அப்பெல்லாம் 1ஆம் வகுப்பு தான் போறது உண்டு. அப்ப நான் இந்த மாதிரி ஸ்கூல்ல உட்காந்து பழைய ஞாபகங்கள் இப்போ பார்த்த உடனே எனக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸ்கூல்ல நாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி உட்காந்துட்டு. அதனால அந்த குழந்தைகளை விட இப்ப ரொம்ப சின்ன குழந்தைகள், இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றது பக்குவமா சொல்லணும். அதுக்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் அவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. இதனால் பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு சில சொல்லணும்னு எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். குழந்தைகளா இருக்கும்போது அந்த குழந்தைகளை சேவ் பண்றது பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த குழந்தைகளுக்கு நல்ல மாரல் சீன்ஸ் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்லா ஒழுங்குபடுத்தி கொண்டு வருவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ண போறதுனால அந்த குழந்தைகள் முழு நேரம் மேக்சிமம் ஸ்கூல்ல தான் இருக்குது. அதுல ஸ்கூல்ல அவங்களுக்கு தான் அதனுடைய முழு அதிக பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு இப்போதைக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொடுத்த பிறகு அந்த குழந்தைகளுடைய சேவ் பண்றது அந்த விதம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமா நல்ல படிப்பை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அதாவது மாரல் சயின்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும். அதுல கூட டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷ், மேத்மெட்டிக்ஸ், இத சயின்ஸ் கிளாஸ் எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஹவு டு பிஹேவ் வித் ஸ்டூடெண்ட், நம்ம சொசைட்டிங்கிறது தெரியாம போகுது. வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட பிறகு அப்பா அம்மா சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு புரியாது. கடுமையா அந்த நம்ம குழந்தைகள்கிட்ட பேசிட்டோம்னா அந்த குழந்தைகள் வேற மாதிரியெல்லாம் முடிவு எடுக்குது, அம்மா அப்பாவை மிரட்டுறது. ஏன்னா நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது அந்த குழந்தைகள் அந்த அம்மா அப்பா எங்கிட்ட அழுது எங்கிட்ட பேசும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். அந்த குழந்தைய எப்படி சேவ் பண்ணி எப்படி பிஹேவ் பண்ணு கூட தெரியல. ஆனா மார்க் எடுத்தா 100. ஆனா பிஹேவியர்ல இப்ப கம்மியா இருக்குது. இப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க், ஸ்கூல் +1 +2 ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு வந்த ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு பிறகு அது மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜா இருந்தாலும் சரி, அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா வேற லைனுக்கு போயிடுறாங்க, வேற மாதிரியான கெட்ட வழியில போயிடுறாங்க. பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. அதனால கடைசியில் அவங்கள நாங்க டீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ எங்களுக்கும் மனசாட்சி இருக்கு இல்லையா? அந்த பசங்களை இருக்கும்போது தப்பு பண்ணிடுறாங்க. அவங்கள நாங்க என்ன பண்றது தெரியாம சில நேரம் அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது வாரத்துக்கு 958 கேஸ் டைவர்ஸ் கேஸ் வருதாங்க. அதுல மேக்சிமம் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் டாக்டர்ஸ் தான் அதிகமா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிச்சு முடிச்சுட்டு வரும்போது அப்புறம் மேரேஜ் நல்ல கை நிறைய சம்பளம் கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுன்னு தெரியாம அவங்களுடைய தடம் மாறிடுறாங்க. 2 பேருக்கு ஈகோ, இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்க கடைசியில கோர்ட்ல நிக்கிறாங்க. ஹைகோர்ட்ல ஃபேமிலி கோர்ட்ல நிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நாங்க அங்க நிறைய ப்ராப்ளம் அதில் நாங்க ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட் நல்ல ஐஐடிலாம் படிச்ச ஸ்டூடெண்ட், ஆனா அவங்க நல்ல ஜாப்ல இருக்காங்க, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு அந்த பசங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும், எப்படி இந்த சொசைட்டில வாழணும், எப்படி மாறல நடந்துக்கணும்னு கூட தெரியல. ரொம்ப வேதனையான விஷயம். அத மாதிரி இல்லாம நம்ம குழந்தைகளை
டீச்சர்ஸும் இந்த குழந்தைகள் நல்லா ஷேப் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி நம்ம வீட்டில் பேரண்டோட பிஹேவ் பண்ணுங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தாயும் அப்பா அம்மா வேற டீச்சர் சொல்லி கொடுக்கணும். கிளாஸ்ல வந்து இப்போ சார் வந்து ஒரு +2 ஸ்கூலுக்கு உங்க ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள். அந்த பசங்களுக்கு வந்து எப்படி இந்த அதாவது நாங்க சின்ன வயசுல படிக்கும்போது அங்க நாங்கெல்லாம் தமிழ் மீடியம் தான் படிச்சோம். ஸ்கூல்ல காலேஜுக்கு வரும்போது இங்கிலீஷ் மீடியம் வருவோம். அப்போ நீதி போதனை அதான் மாரல் சயின்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும். அப்போ அந்த டீச்சர் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க. மாரல் சயின்ஸ் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த கதையா சொல்லும் போது அதனாலதான் நாங்க எந்த தவறுமே பண்ணாம மேல வந்து இன்னைக்கு எங்கேயோ ஒரு கிராமத்துல படிச்சுட்டு அப்புறம் கல்லூரி எல்லாம் படிச்சுட்டு இங்க வந்து ஒரு வேலை பார்த்து உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தைகள் நல்ல அறிவு இப்ப உள்ள பிள்ளைகள் அப்பெல்லாம் படிக்கும்போது 35 மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் நினைப்பாங்க. 40 மார்க் எல்லாம். ஆனா இப்ப எல்லாம் 100 out of 100 எல்லா ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்குறாங்க, நல்ல அறிவா இருக்காங்க, அறிவுள்ள பிள்ளைகளா இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பிஹேவியர் தான் கம்மியா இருக்குது. அதுக்கு நம்ம வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். நிறைய சினிமாவில எல்லாம் பழைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் எல்லாம் நிறைய குழந்தைகளை நிறைய பாட்டுகள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நல்ல பிஹேவியர் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு உணவு முறைகளையும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ உள்ள உணவுகள் வகைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. அந்த கடைகள் எல்லாம் வாங்கிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ட உடனே சின்ன வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு நோய் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு நல்ல வீட்டு உணவு மேக்சிமம் கொடுக்க முயற்சி பண்ணணும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க தவிர்க்கணும். சின்ன குழந்தைகள் நல்ல உடல் பலத்திலையும் அறிவுலையும் சிறந்து விளங்குன்னா அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை வேற உங்களுக்கு எல்லாருமே நீங்க எல்லாத்துக்கும் பொதுவாக சென்னை சிட்டியை பொறுத்த அளவுல பேரண்ட்ஸ் எல்லா மக்களுமே நல்லா எஜுகேட்டடா நல்லா படிச்சவங்க தான் இருக்கிறாங்க. கிராமங்கள்லாம் அப்படி இருக்காது. அதே மாதிரி குழந்தைகள் அம்மா அப்பா கிட்ட நல்ல அன்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கடைசி காலங்கள்ல அந்த குழந்தைகள் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து மேரேஜ் ஆன பிறகோ அல்லது எதுவும் அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சிடுறாங்க. அந்த அம்மா அப்பா தனியை விட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இல்லாம அது மாதிரியெல்லாம் இல்லாம பாத்துக்கிடணும். எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவாரா அம்மாவை பத்தி. அது ரொம்ப எல்லாத்துக்குமே அந்த ரொம்ப பிடிச்ச பாட்டு. சின்ன வயசுல நாங்க ஸ்கூல்ல பாடுற மாதிரி இருக்கும்போது நான் ஒரு ஸ்கூல்ல அது என்ன அப்படின்னா, அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும், ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும், ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும், அன்று தொட்டு இன்று வந்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா, வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழை கண்டேன், தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழை கண்டே, உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் விழிக்க கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்க கண்டேன், மற்றவர்க்கு வாழுகின்ற எண்ணம் என்னம்மா. இந்த பாட்டெல்லாம் பாடும்போது நாங்கெல்லாம் எங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கிறதுக்கு இந்த பாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு காரணமா இருக்கு. கடைசி வரைக்கும் எங்க அம்மா 96 இயர்ஸ் வரைக்கும் எங்க அம்மாவை நல்ல கவனிக்க ஒரு எண்ணம் வந்த காரணமே இந்த மாதிரி பாட்டுகள்லாம் நாங்க நினைச்சதுனால. இந்த குழந்தைகளுக்கு இப்பவுமே நல்லா சொல்லிக் கொடுக்கணும், மாறலாம் சொல்லிக் டீச்சர்ஸை சொல்லிக் கொடுக்கணும். டீச்சர்ஸ் வந்து பேரண்ட் வந்து அடிச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கிடையாது. அப்ப அந்த காலத்துல எங்களை சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா வந்து எப்பாதான் வருவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க ஐயா, அவனை உரிச்சிருங்க அப்படிம்பாங்க. அதனாலதான் அந்த மாதிரி நாங்க படிச்சு மேல வந்தோம். இப்ப அப்படியெல்லாம் இல்ல. சின்ன குழந்தை லேசா அடிச்சாங்களே டீச்சர்ஸ். என்கிட்ட நான் அயனவார இன்ஸ்பெக்டர்ல 3 கம்ப்ளைண்ட்,
மவுண்ட் சேஸ்ல இருக்கும்போது 2 கம்ப்ளைண்ட், எல்லாமே பேரண்ட் குழந்தைங்க ஆத்தியர் அடிச்சிட்டாரு, டீச்சர்ஸ் அந்த மாதிரி இல்லாம அவங்க வந்து எதுக்கு அடிக்காங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மாதிரி பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இந்த குழந்தைகளை சேவ் பண்ணி வளர்த்தா தான் நல்ல பிஹேவியர் நல்லா இருக்கும். படிப்புல இவங்களை அடிச்சுக்க முடியாது, ஆனா பிஹேவியர் ரொம்ப மோசமா இருக்கு. போதை வர்க்கங்கள், போதை பழக்கத்துக்கு அடி மற்ற பிஹேவ் பண்றது. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் எஸ்பிரண்ட் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது, அயனாவரம் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, நல்ல படிப்பு பையன் பாக்கெட்ல கத்தி வச்சுட்டு வரான் ஸ்டூடெண்ட். ஒரு சில கல்லூரிகள் அப்படிதான் நடக்குது. அதெல்லாம் நாங்க பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு மிகமா இருக்காங்கன்ட்டு. அது மாதிரி நிறைய பேர் வேற மாதிரி சென்சிட்டிவா இருக்காங்க, பிஹேவ் பண்ண தெரியல. அம்மா அப்பா வந்து சொன்ன உடனே வேற தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அந்த மாதிரியால் போகாம இருக்கணும். நீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இந்த குழந்தைய நல்லா சேவ் பண்ணி வருங்கால சமுதாயம் நல்லபடியா வாழணும், நல்லா வரணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.